வணக்கம் மக்களே நான் வந்து எங்க அக்கா கிட்ட பேசாம ஒரு கிளாஸ் ஏறலான்னு இருக்கேன் மக்களே. ஏன்னா எங்க அக்கா இப்ப வீட்டுக்குள்ள ஒரு தனி திறமையை காமிச்சாங்க. அந்த தனி திறமையை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன், ஆடி போயிட்டேன், செந்து போயிட்டேன் அப்படின்னு மாதிரி எங்க அக்கா பயங்கரமான ஒரு திறமையை காமிச்சாங்க. அது என்ன திறமைனா, ஒருத்தரை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எங்க அக்காவுக்கு பக்காவா தெரியுது. எப்படி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பக்காவா தெரியுது. அப்படி ட்ரிகர் பண்ண உடனே அவங்க எப்படி திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படி திருப்பி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னே அது மூலமா எப்படி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணலாம் அந்த விஷயம் எங்க அக்காவுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த வகையில வீட்டுக்குள்ள கமாருதீனை முடிஞ்ச அளவுக்கு ட்ரிகர் பண்ணி அவனை வெறுப்பேத்தி அந்த டாஸ்க் ஒரு மாதிரி குலைச்சி அந்த டாஸ்க் ஒரு மாதிரி அழிச்சு, அதுக்கப்புறம் எங்க அக்கா கடைசியில உட்கார்ந்து ஐயோ என் ஆட்டம் போச்சா அப்படின்னு பயங்கரமான ஒரு விக்டிம் கார்டு தூக்குறாங்க ப்ரோ. பயங்கரமான ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. ஆனா கர்மான்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது ப்ரோ, சத்தியமா சொல்றேன், கர்மான்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலா இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஒரு ரூல் வச்சிருக்காரு. என்ன ரூல் தெரியுமா? இப்போ நீங்க 2 கையை உள்ள விட்டு உள்ள இருந்து 2 பால் எடுப்பீங்களா? கரெக்டா 2 பால் மட்டும் தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா அதை எடுக்க கூடாது. நீ எப்படி பார்க்க போனா எக்ஸ்ட்ரா பால் எடுக்க கூடாது. அப்படியே எடுத்தா கூட ஒயிட் பாலை உள்ள போட்டுருணும். ஒருவேளை நீங்க பிளாக் கலர் பால் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்கன்னா, எப்படி பிளாக் கலர் பால் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்கன்னா பிளாக் கலர் பாலை கண்டிப்பா நீங்க வெளியே எடுத்தாகணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3 பால் எடுக்கிறீங்க, உங்களை அறியாம ஒரு 3 பால் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு பிளாக் பால் இருக்கு, 2 ஒயிட் பால் இருக்குன்னா கண்டிப்பா அந்த பிளாக் பாலை நீங்க கையோட வெளியே எடுத்தே ஆகணும். சரியா? ஒயிட் பாலை கூட நீங்க உள்ள போட்டுடலாம். ஆனா நீங்க அந்த பிளாக் பாலை எடுத்து பார்த்து டப்புன்னு உள்ள போட்டீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. ஏன்னா ரூலை வந்து பிரேக் பண்ண மாதிரி ஆயிரும். அப்ப முதல் ரவுண்ட் முடிச்சு 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அங்க எங்கம்மா மாத்தி பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் மட்டும் அந்த பால் எடுக்கும்போது ரொம்ப நாக்கா பார்த்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஒன்னு விஜே பாரு, இன்னொன்னு வினோத். இதுல விஜே பாரு நான் கவனிச்சேன், கண்டிப்பா எங்கேயா மிஸ்டேக் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் வினோத் மிஸ்டேக் பண்ணிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, பால் எடுத்திருக்காரு, ஒரு கருப்பு பால் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டப்புன்னு இந்த கருப்பு பாலை உள்ள போட்டுட்டு 2 வெள்ளையை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாப்ல. 2 வெள்ளையை மட்டும் தூக்கிட்டு வந்து அவருக்கான ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சாச்சு. ஆட்டத்தை ஃபுல்லா ஆடி முடிச்சாச்சு. ஆடி முடிச்சு அந்த கடைசி பஸ்ஸர் அடிப்பாங்களா, அடிச்சுட்டு யாருக்கிட்ட அந்த கோல்டன் பால் இருக்கு, யாருக்கிட்ட அந்த பிளாக் பால் இருக்குன்னு கேட்பாங்கல்ல, அந்த டைம் பஸ்ஸர் அடிக்கும் போது பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வினோத் தூக்கி வெளியே போட்டாப்ல. ஆனா அந்த டைம் வினோத் ஏகப்பட்ட பாலை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் மட்டும் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாரு. ஏன்னா நிறைய பால் வந்து கலெக்ட் பண்ணாப்ல. பட் அவர் கெட்ட நேரம் கருப்பு பால் எடுத்து உள்ள போட்டிருக்காப்ல. அவர் நினைச்சா கருப்பு பால் வெளியே எடுத்துட்டு வந்து யாருக்கா கொஞ்சம் கொடுத்து ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா கருப்பு பாலை உள்ள போட்டாப்ல. பிக் பாஸ் பார்த்துட்டாங்க. அப்ப அந்த ரவுண்ட்ல டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. யார? கானா வினோத்தை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. ஒருத்தர் மட்டும் சிரிக்கிறாங்க. யாரு சிரிப்பா உங்களுக்கே தெரியும், எங்க அக்கா தான். எங்க அக்கா அங்க உட்காந்து அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. அப்ப அதை கமாருதீன் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டு விட்டாரு. அங்கதான் சண்டை ஆரம்பிக்கு. கமாருதீன் என்ன பண்ணிட்டாருன்னா, வினோத் மச்சான் அங்க பாருடா நீ போனது சிரிக்கா மச்சான்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட வந்து பார்வை போட்டு விட்டாச்சு. உடனே பாருக்கு பயம் வந்துட்டு. பாருக்கு பயம் வந்து ஒரு மாதிரி கமாருதீனை திட்டுறாங்க, ஒரு மாதிரி கமாருதீனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பெரிய ஹீரோவா? நீ என்ன பெரிய மாசா? நீ வந்து இப்ப என்ன வில்லன் ஆக்க ட்ரை பண்றியா? நீ வந்து இப்ப என்ன வில்லி ஆக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டு கமாருதீனை ட்ரிகர் பண்றாங்க. அப்ப கமாருதீன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்து சொல்றான், நான் ட்ரிகர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்றான். இருந்தாலும் அங்க ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அங்க ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. பயங்கரமான ட்ரிகர் வட்டி ட்ரிகர் பறந்துட்டே இருக்கு. அக்கா அங்க இருந்து வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காங்க. அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ பெரிய இவனா? என்ன நல்ல மாதிரி வேஷம் போடுறியா? நீ நல்லவனே கிடையாது, நீ பெரிய மாஸ் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஆட்டத்தை முடிச்சாச்சு. ஓகேவா? அந்த ஆட்டம் யார்கிட்ட கோல்டன் பால் போச்சு? நம்ம விக்ரம்கிட்ட தான் கோல்டன் பால் போச்சு. எப்படி விக்ரம் வந்து கோல்டன் பால் எடுத்துறாரு ப்ரோ? எனக்கு புரியவே இல்லை. அவர் சைடு எப்படி அங்க கோல்டன் பால் இருக்கு, எப்படி கோல்டன் பால் அவர் கிடைக்குது? ஓகேவா? அப்ப அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. எப்படி அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி பால் அங்கங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய சண்டே வந்துட்டு. ஏன்னா கோல்டன் பாலை வந்து அக்கா எடுத்திருந்திருப்பாங்க போல. அப்போ அதை போய் நம்ம மாமா புடுங்குறங்க பேர்ல பக்கெட்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டாப்ல. தூக்கிட்டு வந்து அக்கா வந்து மாமா கிட்ட புடுங்குறங்க பேர்ல ஒரு மாதிரி பக்கெட்டை கிட்ட அடிச்சு பரத்தி மாமா கிட்ட இருந்து புடுங்க ஒரு மாதிரி இது பண்ணி சண்டை கட்டெல்லாம் போட்டு மாமா அக்காவை பிடிச்சி சுத்தி ஒரு மாதிரி சண்டே ஆயிருச்சு. ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பிடிச்சி சுத்தகத்தெல்லாம் செஞ்சாச்சு. ஓகேவா? இதுல மாமாக்கான அந்த பால் எல்லாமே உருண்டு வெளியே போயிடுச்சு. மாமா கிட்ட பாலே கிடையாது. மாமாக்கான பால் எல்லாமே உருண்டு வெளியே போயிருச்சு. இதுல அக்கா கோல்டன் பாலை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? கோல்டன் பால் எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போயிட்டு அக்கா ரொம்ப தெம்பா இருக்காங்க. இங்கதான் அடுத்த பிக் பாஸ் ஒரு ஆப் வைக்கிறாப்ல. என்ன பண்றாருன்னா, கமாருதீன் விஜே பாரு 2 பேரும் நீங்க ரூலை பிரேக் பண்ணிருக்கீங்க, 2 பேருமே பாலை எடுத்து பார்த்துட்டு உள்ளே போட்டிருக்கீங்க, சோ நீங்க 2 பேரும் அவுட்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த டைம்ல 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாப்ல. 2 பேருக்கு வெளியே போட்டாச்சு. ஏன்னா மாமா பண்ணதை நம்மளால கவனிக்க முடிஞ்சு. மாமா வந்து ஒரு கருப்பு பால் ஒரு பிளாக் பால் எடுத்தவர் மறந்து கருப்பு பால் டப்புன்னு உள்ளே போட்டாப்ல. டக்குன்னு உள்ள போட்டுட்டு அதை தேடுறாப்ல. அந்த கருப்பு பாலை ரிட்டர்ன் எடுத்துட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் கிடைக்கல. கரெக்டா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சாப்ல. சோ அக்கா வந்து எப்போ பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அக்கா வந்து பண்ணிட்டு பண்ணாத மாதிரி டிராமா போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எப்ப நான்லாம் ரொம்ப நேர்மையா இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டா பிக் பாஸ் வந்து தூக்கி விட்டாப்ல. கரெக்டா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, சரி ரைட்டு கிளம்பு, 2 வெளியே போன்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டாச்சு. வெளியே தூக்கி விடும் போதுதான் இங்கதான் சண்டை கிளம்புது.
எப்படி இங்கதான் சண்டை கிளம்புது, 2 பேரும் அவுட்னு சொல்லியாச்சு. அப்ப மாமா சும்மா நச்சுக்கு நடந்து போயிட்டு பார்வதி பேஸ்கெட்ல எவ்வளவு பால் இருக்குன்னு சொல்லி சும்மா பாக்காரு, சும்மா தான் பார்த்தாரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டப்புன்னு இந்த இடத்துல அக்கா வந்து டம்முன்னு ஒரு அடியை போட்டாங்க. சும்மா போடா அப்படின்னு சொல்லி அடிச்சோடனே மாமா அதை பிடிச்சி வச்சு என்ன அடிக்கான்னு சொல்லிட்டு மாமா அதை பிடிச்சி வச்சு என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு இருக்காரு. அது மாமாக்கான கருத்து. மாமா பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு, என்ன அடிச்சிட்டாங்க பிக் பாஸ் சொல்லிட்டு. இந்த அக்கா என்ன பண்ணு தெரியுமா, ட்ரிகர் பண்ணுதே 5th ஸ்டாண்டர்ட் போடா குழந்தை மாதிரி பண்ணதா, போடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ட்ரிகர் பண்றாங்க. இது ஃபுல்லா ட்ரிகர் கேம் போடுது ப்ரோ. அவனை எப்படி அழிச்சிடும்னு முடிவு பண்ணிட்டு. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கமாருதீனுக்கான வாழ்க்கை அழிக்காம இது விடாது. ஓகேவா? அந்த வகையில் அவனை போட்டு ட்ரிகர் பண்ணுது, வார்த்தையை விட்டுட்டே இருக்கு. குழந்தை மாதிரி பண்ணாத, போடா டேய் இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல மாமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆகி பக்கத்துல போயிட்டு எனக்கு இப்ப சாரி வேணும் அப்படிங்கிற, சாரி எல்லாம் சொல்ல முடியாது, பக்கெட் அடிச்சு உடச்சாப்ல. பக்கெட் பறந்து போது ஒரு சைடு. திருப்பி எங்க அக்கா வந்து ட்ரிகர் பண்ணுது, திருப்பி உட்காந்து அக்கா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. ட்ரிகர் பண்ணிக்கினே இருக்கு, வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காங்க. இவன் பெரிய ஆளு 5th ஸ்டாண்டர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டு காமுவை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. காமு ஒரு மாதிரி பீக்கு போயிட்டான். அப்ப காமு அங்க போய் பந்தகந்தெல்லாம் பிறக்கி சரி நம்ம தான் பக்கெட்டை தட்டணும் எடுத்துக்கொண்டு வைப்போம்னு சொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியும் ட்ரிகர், திரும்பியும் வார்த்தை விட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத, சின்ன குழந்தை தான் நீ 5th ஸ்டாண்டர்ட் போட வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் கடுப்பாய் திருப்பி சாரி சொல்லியா மாட்டேன்னு சொல்லிட்டு காலை வச்சு அடிச்சு பக்கெட்டை பறக்க விட்டான். பக்கெட்டு திருப்பி மேலோடி பறக்குது. இந்த மாதிரி அக்கா அவனை ட்ரிகர் பண்ணி அவனை வெடிக்க வச்சிட்டாங்க. அவன் வெடிச்சோடனே எல்லாரும் சேர்ந்து உள்ள கூட்டு போயிட்டாங்க. ஓகேவா? காம உள்ள தூட்டி போயாச்சு. அதுக்கப்புறம் அக்கா ஒரு நாடகத்தை போடுறாங்க. அவன் எப்படி பண்றான், நான் என்ன பண்ணேன், அவனுக்கான பாலம் தானே எடுத்தேன், டிராமா போடுறாங்க. இங்க ட்ரிகர் கேம் நீங்க தான் ஆடுறீங்க. அவன் சும்மா நின்னா கூட வார்த்தைகளை விட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான கேமை எக்ஸ்போஸ் பண்ணா நீங்க ட்ரிகர் பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வினோத்துக்கான பால் எடுக்க சொல்லி விக்ரமுக்கு கண்ணு காமிச்சிங்க. ரெண்டாவது வினோத் அவுட் ஆனோட வினோத் அவுட்டை பார்த்து சிரிக்கிறீங்க. அதை கமாருதீன் சொல்லி கொடுக்குறாப்ல. இதுல என்ன பிரச்சனை? இது உடனே 5th ஸ்டாண்டர்டு குழந்தை, நீ பெரிய ஹீரோவா, நான் என்ன வில்லியா உனக்குன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டு அவனை ஃபுல்லா ட்ரிகர் பண்ணியாச்சு. அவன் கடுப்பாய் அவன் சண்டை எல்லாம் போட்டு நீலாம் ஒரு ஆளு, நீலாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அந்த இடத்தோட உருண்டுட்டு உள்ள போயிட்டான். உள்ள போனா வினோத் மட்டும் தான் தெளிவான அட்வைஸ் கொடுத்தாப்ல. வினோத் பிடிச்சி திட்டி விட்டாப்ல, நீ பண்ண தப்பு, அவ பண்ண தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவ ட்ரிகர் கேம் ஆடுறா, அங்க இருக்க எல்லாரும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காது, எல்லாருக்கும் தெரியுது. நீ ஏன்டா ரியாக்ட் பண்ற? நீ ரியாக்ட் பண்ணாலும் அவகிட்ட தான் போய் கேட்கணும். அவ விட்ட வார்த்தைகளுக்கு நீ அவகிட்ட தான் கேட்கணும். எதுக்குடா பக்கெட்டை உதைக்கிறேன்னு சொல்லிட்டு வினோத் மட்டும் தான் அந்த இடத்துல திட்டினாப்ல. மற்றபடி எல்லாருமே அட்வைஸ் கொடுத்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு திவ்யா சொல்லலாம், விக்ரம் சொல்லலாம், எல்லாருமே அங்க இருந்து பண்ண தப்புன்னு சப்போர்ட் பண்றாங்க. உடனே அக்கா வெளியே உட்காந்து அல்ற மாதிரி டிராமா போடுது. நானும் பார்த்துனே இருக்கேன். அந்த வீட்டுல ஒரு நாளத்த கண்ணீர் வரும், கண்ணீரே வரமாட்டேங்குது, அதுக்கு கண்ணீரே வராது. ஆனா அழுக என்ன பண்ண டிராமா, கண்ணீரே வராது. கடைசி ஒருத்தி கண்ணீர் வராது. உடனே விக்டிம் கார்டு போட்டாச்சு. உடனே அந்த இடத்துல ஒரு விக்டிம் கார்டு, என்ன இப்படி பண்றான், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. ஒன்னு இப்ப அவன் பண்ணதுல நீ அவுட் ஆல, நீ வந்து ஒரு ஃப்ராட் கேம் ஆடினா நல்லா அவுட் ஆன. ஓகேவா? நீ ஆடினது ஒரு ஃப்ராட் கேமு. பந்தை எடுத்து பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம உள்ள போட்டு நீ ரொம்ப தெளிவா சுத்திட்டு இருந்திருக்க. நல்ல வேலை பிக் பாஸ் கவனிச்சிட்டாரு, இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப, பெரிய கேமர் மாதிரி சுத்தி இருந்திருப்ப. இப்ப பிக் பாஸ் பூமர் ஆகிட்டார்ல, ஒண்ணு பிக் பாஸ் பூமர் ஆகிட்டார்ல. மொத்தத்துல இது தேவையில்லாத சண்டை ப்ரோ. ஃபுல்லா ட்ரிகர், அவனை ஃபுல்லா ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சாச்சு. இதுல வினோத்துக்கு பண்ட கொளாரா என்ன அளவு தெரியல. நேத்துக்கான டாஸ்க்கு இப்படிதான் விட்டாரு, இன்னைக்கான டாஸ்க்கு இப்படிதான் விட்டுருக்காரு. ஒரு டாஸ்க்கை கொஞ்சம் உருப்படியா விளையாடுறது இல்லையா? இதுல இப்ப நம்ம விக்ரம சொல்லி ஆகணும், எப்ப நல்லா பண்றாரு ப்ரோ. அரோரா கிட்ட இருந்து ஜாலியா பந்த பிடுங்குறாரு. அரோரா பக்கத்துல வந்து அவர் இடிச்சு தள்ளி போட்டுறாரு. அப்புறம் அரோரா கிட்ட இருந்து கோல்டன் பால் எடுத்துட்டு அந்த கோல்டன் பாலை நம்ம காமு மாமா தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்து காமு மாமாட்ட போயிட்டு மென் டு மென் சண்டை போடலாம் ப்ளீஸ் கொடுத்துரு, மென் டு மென் சண்டை போடலாம் ப்ளீஸ் கொடுத்துட்டு கெஞ்சிட்டு இருக்காரு உட்காந்து. சண்டை போட வேண்டியதானே, சண்டை போட்டதுக்கு வாய் உடஞ்சிச்சு. ஒரு சண்டை தான் போட்டாரு, சண்டை போட்டதுக்கு வாய் உடஞ்சிச்சு. இவர் நான் சரி சண்டை போடலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுக்க, மாமா கையெல்லாம் பிடிச்சி திருப்ப வாயில் அடிச்சு வாய் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப விக்ரமுக்கு தேவையா? அது தெரியாம இருக்கிற தேவையாவே இல்லாம மேன் டு மேன் சொல்லிட்டு இவரே சண்டை இழுத்து வாயை உடைக்க வச்சுட்டாப்ல. பட் அவர் எதுவும் டிராமாலாம் கிரியேட் பண்ணல. வாய் உடஞ்சாலுமே அவர் பாட்டு கேமை தான் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாப்ல. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஓகே தான் ப்ரோ. மற்ற எல்லாருமே ஆட்டத்தை கரெக்டாக தான் போடுறாங்க. பால் எடுத்துட்டு வருது, பிளாக் பால் இருந்தால் அவுட் ஆகுறது, கோல்டன் பால் இருந்தால் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆட்டத்தை கரெக்டாக தான் கொண்டு போறாங்க. இந்த பாரு மட்டும்தான் நொய்னு இதெல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. வார்த்தை இப்ப சிம்பிள் ப்ரோ. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னா, உங்களை என்ன சொன்னா நீங்க ட்ரிகர் ஆவீங்க அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியும். அப்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க ட்ரிகர் ஆகி கண்டிப்பா ரியாக்ட் ஆவீங்க. அதை தான் பண்ணுது. அது நல்லா வேணுக்குன்னா கமாருதீனுக்கு ஆப்போசிட்ல வார்த்தைகளை விட்டு அவனை ட்ரிகர் பண்ணி சண்டை போட வச்சு அது மூலமா விக்டிம் கார்டு ப்ளே பண்றது. அவன் அடிச்சுட்டான், அவன் அடிக்க வாரான்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்ன பண்ற? நீ அவனை எவ்வளவுக்குள்ள மட்டமா பேசிட்டு இருக்க, இதுல கெட்ட வார்த்தை போட்டு வர நடுவில் திட்டிட்டு இருக்காரு. ஐயோ இன்னும் சொல்றதுக்குள்ள ப்ரோ. மாறிப்பட்ட ஆட்டமா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டத்தை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, இந்த விதிமீறல் பத்திலாம் உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.